வரும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பல்வேறு மாற்றங்களுடன் களமிறங்க உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. அந்த வகையில் பல்வேறு மாற்றங்கள் குறித்து ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிப்பு வெளியாக வரும் நிலையில் மகேந்திர சிங் தோனியை தக்க வைத்திருக்கிறது சிஎஸ்கே. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி வணக்கம். இந்த மாற்றங்களுடைய பின்னணி என்ன, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வருட ஐபிஎல்ல, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அடுத்த ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி விளையாடுவது உறுதியாகி இருக்கிறது. தோனியை தக்க வைத்து வீரர்கள் பட்டியலை தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. நாம் பார்த்தோம் என்றால் அடுத்த மாதம் ஐபிஎல் மினி ஏலம் நடைபெற உள்ளது. இதற்காக வீரர்களை தக்க வைக்கும் பணியை இன்றுக்குள் அறிவிக்க வேண்டும் என்ற அறிவிப்பை ஏற்கனவே ஐபிஎல் நிர்வாகம் தெரிவித்தது. அதன்படி ஒவ்வொரு அணியும் தங்களது எண்பது வீரர்களை தற்போது அறிவித்து வருகின்றன. அந்த வகையில் சிஎஸ்கே அணியும் 5 முறை சாம்பியன் பட்டம் என்ற சிஎஸ்கே அணியும் ரிட்டன்ஷன் லிஸ்டை தற்போது அறிவித்திருக்கிறது. இதன்படி சென்னை அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். சென்னை அணியை பார்த்தோம் யார் யாரை தக்க வைத்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட், ஆயுஷ் மாத்ரே, பெவால் ஜூவிக் ஆகிய மூவரும் பேட்டரி வரிசையில் தக்க வைக்கப்பட்டுள்ளனர். விக்கெட் கீப்பர் வரிசையில் மகேந்திர சிங் தோனி, ஊர்ஜித் பட்டேல் மற்றும் டெவான் கான்வே தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி பார்த்தோம்னா தேடும் முறையில் சஞ்சு சாம்சனை ஏற்கனவே சென்னை அணி இன்று காலை வாங்கியிருந்தது நமக்கு நினைவுக்கு வரலாம். இது மட்டுமின்றி ஆல்ரவுண்டர் வரிசையில் சிவம் துபே, ஜாமி ஓவர்டன், ராம்கிருஷ்ணா கோஷ் ஆகியோரை தக்க வைத்திருக்கிறது. பவுலர்கள் வரிசையில் நூர் அகமது, கலீல் அகமது, அன்ஷு கம்போர், குர்பீர் சிங், நாதன் எலி, ஸ்ரேயாஸ் கோபால், முகேஷ் சௌத்ரி ஆகியோரை தக்க வைத்திருக்கிறது. யார் யாரை விடுவித்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் பேட்டர்கள் வரிசையில் ராகுல் திரிபாதி, தனுஷ் பேடி மற்றும் ஆண்ட்ரே சித்தார்த்தை விடுவித்திருக்கிறது. ஆல்ரவுண்டர் வரிசையில் ரச்சின் ரவீந்திரா, தீபக் சூடா, விஜய் சங்கர், ஷாயிக் ரஷீதை விடுவித்திருக்கிறது. சாம் கரனை ராஜஸ்தான் அணிக்கு ட்ரேட் செய்திருக்கிறது. பவுலர்கள் வரிசையில் கமலேஷ் நாகர்கோட்டி மற்றும் மதிக்ஷா பதிரனா, அதாவது இலங்கையை சேர்ந்த பவுலரான பேபி மலிங்கான ரசிகர்கள் பாராட்டப்பட்ட பதிரனாவை சென்னை அணி விடுவித்திருக்கிறது. இதன் மூலம் பார்த்தோம் என்றால் சென்னை அணி இந்த மினி ஏலத்தில் சுமார் 43 கோடி ரூபாய் அளவிற்கு தங்களது கருத்துக்கு வந்திருக்கும் என்று சொல்லும் அளவிற்கு சென்னை அணியின் இருப்பு அதிகரித்திருக்கிறது. இதன் மூலம் பல புதிய வீரர்களும் எதிர்வரும் ஏலத்தில் சென்னை அணி வாங்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக ரசிகர்களுக்கு முக்கியமான செய்தி என்னவென்று பார்த்திருந்தால் மீண்டும் ஒரு முறை மகேந்திர சிங் தோனியை ரசிகர்கள் களத்தில் காண இருக்கின்றனர். ஏற்கனவே இந்த அடுத்த தோனி விளையாடுவாரா மாட்டாரா என்று பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இருந்தது. என்றாலும் மீண்டும் ஒரு முறை ரசிகர்கள் அவரை காண்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் தோனியை தக்க வைத்து சென்னை அணி தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. வணக்கம். அடுத்த ஐபிஎல் தொடருக்கான ரிட்டன்ஷன் லிஸ்ட சென்னை அணி வெளியிட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா தோனியை தக்க வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கிறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். நான் சந்தி டிவிக்கு ஏற்கனவே கொடுத்த நான் பேட்டியில படி சொல்லியிருந்தேன். அடுத்த 3 வருஷத்துக்கு தோனி கண்டிப்பா சென்னைக்கு ஆடுவார்னு சொல்லியிருந்தேன். அதே தான் நடந்துட்டு இருக்கு. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா ஒரு மென்டர் கண்டிப்பா வேணும். ஏன்னா லாஸ்ட் 2 ஆண்டுக்குள்ள நம்ம தோல்வி, நம்ம பிளே ஆஃபுக்கே போகல. ஆனா இந்த வாட்டி தோனி இருந்தாதான் இப்ப சாம்சன்லாம் உள்ள வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப தோனியோட மென்டரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்னை சூப்பர் கிங்க்கு. அதனால தோனியை தக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான். மேபி இது அவருடைய கடைசி ஐபிஎல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் சாம்சனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷம் கெய்க்வாட் சரி வரலன்னா சாம்சனை அவங்க கேப்டனா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு வருஷம் தோனியை அவங்க தக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான். அதுதான் நடந்திருக்கு. ஸோ இந்த சீசன் கண்டிப்பா தோனி சிஎஸ்கே ரசிகர்களை மகிழ்விப்பார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக சார். குறிப்பா பார்த்தோம்னா மதிஷா பதிரனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சென்னையிலேயே மதிஷா ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து அவரை இங்கேயே க்ரூம் பண்ணாங்க. இப்ப அவரை வெளியிட்டு இருக்காங்க. அது அந்த மூலம் எப்படி பாக்குறீங்க? அது பாத்தீங்கன்னா அவர் ஒரு 11 கோடிக்கு கொடுத்து எடுத்த பிளேயர் அவர். ஆனா பாத்தீங்கன்னா இன்ஜுரிலேயே அதிகமா இருக்கு. இலங்கைக்கே அவர் இப்ப ஆடுறது இல்லை. பிகாஸ் காரணம் அவரோட உடல் தகுதி இல்லை, இன்ஜுரி அதிகமா ஆயிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்தை காட்டி தான் மேபி அவங்க 11 கோடி கொடுத்து எடுத்தனால விடுவிச்சுட்டு மறுபடியும் ஆப்ஷன்ல இன்னும் கம்மி ரேட்ல அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அது ஒரு ஸ்ட்ராட்டஜில கூடயும் சிஎஸ்கே இதை பண்ணியிருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 11 கோடி அவருக்கு இன்னும் தருணத்துல ஜாஸ்தி. ஏன்னா அவர் 1 வருஷமா ஸ்ரீலங்காக்கே ஆடலை, இலங்கைக்கே ஆடலை அவர். அதனாலதான் இதை பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக சார். இன்னொரு கேள்வி,
இந்த சீசன் முழுவதுமா தோனி விளையாடுவார்னு நம்புறீங்களா, இல்ல சாம்சன் வந்ததால ஒரு குறிப்பிட்ட போட்டியை மட்டுமே விளையாண்டதுக்கு அப்புறம் ஓய்வு அறிவிச்சிருவாரோ, அந்த மாதிரி ஒரு கேள்விகள் முன்னேறி? இல்ல கண்டிப்பா இந்த சீசன் முழுக்க வந்து தோனி விளையாடுவாரு. சாம்சன் வந்தாலும் அவர் இந்த சீசன் ஃபுல்லா விளையாடுவார். எனக்கு தோனி வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங் நிர்வாகிகளோட பிரஷர்ல தான் விளையாண்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் உடல் தகுதி இல்லைன்னா உடனே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஆளு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவில் விளையாண்டுட்டு இருக்கப்ப 2 டெஸ்ட் விளையாண்டுட்டு திடீர்னு அவரோட ஓய்வு அறிவிச்சார். ஏன்னா அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதே மாதிரி 2019 அவர் வந்து ஒன் டே அடுத்த சீசன் ஆட போறதுல அடுத்த சீரீஸ் ஆட போறதுல கோவிட் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் இமீடியட்டா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு. சிஎஸ்கே வந்து ஆடணும்னா சிஎஸ்கேவோட இருக்க அவரோட ரிலேஷன்ஷிப் பிளஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவர் இன்சிஸ்ட் பண்ணிருக்கிறதா தான் அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பா இந்த சீசன் முழுக்க அவர் ஆடுவாரு. நிச்சயமா சார். இறுதி கேள்வியா ஒண்ணு கேட்டுக்கிறேன். தோனிக்கான பேர்டனை வந்து அணி நிர்வாகம் குறைக்கணும் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா விக்கெட் கீப்பிங்க சாம்சன் வந்துட்டாரு. தோனி வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? தோனியை இம்பாக்ட் பிளேயரெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு வந்து தோனியை வந்து பாத்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு வந்து நான் என்ன எவ்வளவு தூரம் ஆட வைக்காம இருக்கீங்களோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய அறிவுரை அதுக்காக தான் இப்ப இருப்பாரு. இது வந்து கண்டிப்பா அவரோட கடைசி சீசன்ல தான் இருக்கும். எல்லா மேட்சும் கண்டிப்பா அவர் விளையாடுவார். அவர் தான் கீப்பிங் பண்ணுவாருன்றதுல எந்த ஐயப்பாடுமே கிடையாது. நிச்சயமாக சார். இணைப்பில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்யறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.